முன்ஜென்ம சொந்தம். கிறிஸ்தவரை தேடிச் சென்ற வனபத்ரகாளி. நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் மேக்கரை பகுதியில இப்போ பிரபலமாகி வரக்கூடிய வனபத்ரகாளி அம்மன் திருக்கோவிலை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமா கொண்டு சென்னையில குடும்பத்தோட வசிச்சுட்டு வரவர்தான் மோனி மத்தியாஸ். இவரு ஆர்சி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரு. சென்னையில குடும்ப தொழிலான கார்கோ பிசினஸும் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை வெளிநாட்டுக்கு கல்வி கற்பதற்காக அனுப்பக்கூடிய ஏஜென்சியும் நடத்திட்டு வராரு. இவருக்கு மனைவி அப்புறம் 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில வேற ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சவரு அடிக்கடி குற்றாலம் வரும்போது மேக்கரை பகுதியில தங்கறத வாடிக்கையா வச்சிருக்காரு. அப்போ அங்க இருக்கிற இயற்கை சூழலை ரசிச்சு அவரு அங்க ஒரு இடம் வாங்க தீர்மானிச்சு 2016 வருஷம் இடத்தையும் வாங்குறாரு. இடத்த வாங்கி அங்க ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்கான பணிய தொடங்குறாரு. தொடங்குறப்போ பல பிரச்சனைகள், இடர்பாடுகள், ஏற்கனவே இருக்கிற தொழில்கள்ல பிரச்சனை வருது. தொடர்ந்து ரிசார்ட் ஓரளவு கட்டி முடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறப்போ அவரோட குடும்ப நிலையும் பல இக்கட்டான சூழ்நிலைக்கு தொழில்கள் முடங்கி கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்ல தவிக்கிறாரு. பசி தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற அவருக்கு ஒரு நாள் அதிகாலை வேலையில திடீர்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அதுல மூதாட்டி ஒருத்தங்க பேசுறது மாதிரியும், இது என்னோட இடம், இந்த இடத்துல நீ எனக்கு கோவில் கட்டணும், இது நான் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இடம், இதுல வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் போயிடுது. மனக்குழப்பத்தோட சில நாட்கள் கழிஞ்ச நிலையில மறுபடியும் அந்த குரல் ஒரு அதிகாலை வேளையில கேட்க, அந்த குரல் நீ கோவில் கட்டும் வேலைய உடனடியா தொடங்கணும் அப்படின்னு சொல்ல, நான் கிறிஸ்தவன், நான் தேவாலயம் தான் கட்ட முடியும், நான் எப்படி கோயில் கட்ட முடியும் அப்படின்னு இவர் திருப்பி கேட்க, அது நான் வாழ்ந்த இடம், நீ போன ஜென்மத்துல என்னோட பக்தனா எனக்கு சேவை செய்யறவனா வாழ்ந்த, அதனால இந்த பிறவிலையும் நீ எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் மறைய, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சிந்திச்சப்போ சித்தர் ஒருத்தர் ஞாபகம் வர அவர்கிட்ட போய் நடந்ததை சொல்ல, அவரும் தன்னோட மானசீக தெய்வங்களை வேண்டி இவருக்காக கேட்டப்போ, இந்த பூமி ஒரு காலத்துல கேரள மாநிலத்துல இருந்துச்சு, அங்க வனபத்ரகாளி ஆலயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அந்த ஆலயத்தை அங்க கட்டணும், அதுவும் இவருதான் கட்டணும், அவரால்தான் கட்ட முடியும், அதனாலதான் எங்கேயோ இருந்தவரு அங்க கூட்டிட்டு வந்து அந்த பூமியை வாங்க வச்சதா சொல்ல, அப்போதான் மோனி மத்தியாசுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வந்திருக்கு. நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத தொழிலை தொடங்க நினைச்சது ஞாபகம் வர, கோவில் கட்டுறதுக்கான அடுத்த கட்ட முயற்சிகளை செய்யறதுக்கு முன்னாடி இத சோதனை செய்யணும், உண்மையிலேயே சொல்றது தெய்வம் தானா, அதுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சோதிக்க நினைச்ச மோனி மத்தியாஸ் தன்னோட மனைவியோட ஆலோசனையின் பெயர்ல 40 வயசை கடந்து கல்யாணமாகாத தன்னோட நண்பனுக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு சக்தி இருக்கு, நீ சொல்றது உண்மை அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு மறுநாள் காலையில அந்த குரல் கிட்ட எதிர்குரல் கொடுத்து சொல்ல, அப்போ அவங்க வீட்டிலேயே அவருக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கல, நீ ஏன் யோசிக்கிற அப்படின்னு அந்த குரல் திருப்பி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்னோட நண்பனுக்கு இதை செஞ்சா நான் நீ சொல்றதையெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. திடீர்னு 2 நாட்கள் கழிச்சு இவரோட நண்பருக்கு ஒரு பெண் வீட்டார் தாமாவே முன் வந்து பெண் கொடுக்க சம்மதிக்க, திடீர்னு திருமணம் முடிவாகி 1 வார காலத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கான நாளும் குறிக்கப்பட்டுருச்சு. ஆச்சரியத்தோட மறுபடியும் மனைவி கூட ஆலோசனை பண்ண மோனி மத்தியாஸ் கோவில் கட்டுறதுக்கு மனசளவுல ரெடி ஆயிட்டாரு. ஆனா ஏற்கனவே கடல்ல தத்தளிக்கிற தன்னால எப்படி கோவில் கட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தூங்க போக, மறுநாள் காலையில தன் தொழில அடைஞ்ச நஷ்டங்கள் எல்லாம் லாபமா மாறி வராத கடன்கள் எல்லாம் வந்து திடீர்னு கடன்ல இருந்து மீண்டு வராரு. உடனடியா கோவில் பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய தருவாயில எங்கிருந்தெல்லாமோ பண உதவிகள் வர தொடங்குது. அது கூடவே சிலையோட வடிவம் பத்தி இந்த அம்மன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தூங்கக்கூடிய நேரத்துல இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய வனபத்ரகாளி அம்மன் அவருக்கு மனசளவுல காட்சி கொடுக்கறாங்க. உடனடியா சென்னை மரக்காணம் பகுதியில சிலை வடிவமைக்க கூடிய பகுதிக்கு போய் தன்னோட கனவுல தோன்றின வடிவுல சிலை அமைக்க ஏற்பாடுகள் செய்யறாரு. போன 2019 வருஷம் சிலை வடிவமைப்பு முடிஞ்சு இப்போ வனபத்ரகாளி அம்மன் சிலை மேக்கரையில நிறுவப்பட்டுச்சு. எளிய முறையில பூஜைகள் மட்டும் செஞ்சு வனபத்ரகாளியை நிறுவி பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி அங்க விநாயகர், கருப்புசாமி, வாடசாமி, சிவன் அப்புறம் சில சித்தர்கள் சிலை அப்படின்னு ஒவ்வொன்னா பிரதிஷ்டை பண்றாரு. தூய கிறிஸ்தவரான மோனி மத்தியாஸ்
ஒரு காளி பக்தனா மாறி கோவில கட்டி இப்போ நிர்வாகம் பண்ணிட்டு வர்றது மிகுந்த ஆச்சரியம் கொடுக்கறதா இருக்கு. இப்போ இந்த ஆலயத்துல பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல பூஜைகள் செஞ்சு பக்தர்கள் வழிபட்டு வர்ற நிலையில அம்மனோட சக்தி பல இடங்கள்ல பரவி இப்போ தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யறாங்க. இறை அன்பர்கள் உதவியோட வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் கொடுத்துட்டு வராரு மோனி மத்தியாஸ். இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே கோவிலுக்கு வந்துதான் அவங்களோட பிரச்சனைகளை அம்மன் கிட்ட சொல்லணும், இல்லனா வேண்டுதலை சொல்லணும் அப்படிங்கறது கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே அம்மனை நினைச்சு அவங்க நினைக்கிற காரியத்தை நினைச்சுக்கிட்டாலே போதும். உங்க காரியங்கள் நிச்சயமா வெற்றிகரமா முடியும். அப்படி வெற்றிகரமா முடிஞ்ச பின்னாடி நீங்க ஆலயத்துக்கு வந்து அம்மனை தரிசிச்சா போதும் அப்படின்னு சொல்றாரு கோவிலோட நிர்வாகியான மோனி மத்தியாஸ். கிறிஸ்தவரான ஒருத்தர் குடும்பத்தோட சேர்ந்து வனப்பகுதியில வனபத்ரகாளிய பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு வர்றது வியப்பிலும் வியப்பா இருக்கு. இது நிச்சயமா காளியோட அருள் இல்லாம வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.